முதலமைச்சர் விஜய் நீலாங்கரையில் இருந்து பசுமை வழி சாலை அல்லது போயஸ் கார்டனில் உள்ள வீட்டிற்கு மாற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் விஜய் சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தினசரி தலைமைச் செயலகத்திற்கு காலை 10 மணிக்கு வருகை தருகிறார். மாலை வரை அலுவலகத்தில் இருந்து பல்வேறு துறையின் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். முதலமைச்சர் விஜய் தற்போது தனது நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தினசரி 17 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து தலைமைச் செயலகத்திற்கு வந்து செல்கிறார். தினசரி நீண்ட தொலைவில் இருந்து முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்திற்கு வருவதால் இதற்காக நீண்ட நேரம் ஆவதாகவும், இதனால் அவர் வரும் வழியில் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கும் சூழல் உருவாகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதை களைவதற்காக முதலமைச்சர் விஜய் வீடு மாற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது, முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், அமைச்சர்கள் ஆகியோருக்கு பசுமை வழி சாலையில் அரசு சார்பில் பங்களாக்கள் உள்ளன. ஒவ்வொரு அரசின் போதும் அமைச்சர்கள் அந்தந்த பங்களாக்களில் இருந்து தலைமை செயலகம் வருவது வழக்கம். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் போயஸ் கார்டனுக்கு வீடு மாற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அங்கு அவருக்கு சொந்தமாக எந்த வீடும் இல்லாவிட்டாலும் அவர் வாடகைக்கு வீடு எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வசித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.